என் தங்கமே, நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உன் சக்தியை வெளிப்படுத்தும் ஒரு தேர்வு. வாழ்க்கை சில நேரங்களில் அமைதியாக இருக்கும். சில நேரங்களில் அது கடலலை போல சத்தமாக எழும். அந்த அலைகள் உன்னை பயமுறுத்தும் போல தோன்றலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த அலைகள் உன்னை மூழ்கடிக்க வரவில்லை. அவை உன் உள்ளத்தில் இருக்கும் வலிமையை உனக்கே காட்ட வருகிறவை. நீ சில நேரங்களில் உன்னை பற்றி சந்தேகப்பட்டிருக்கிறாய். நான் உண்மையில் இவ்வளவு வலிமையானவனா என்று உன் மனம் கேட்டிருக்கிறது. ஆனால் தங்க பிள்ளையே, அந்த கேள்வி உன் பலவீனத்தின் அடையாளம் அல்ல. அது உன் விழிப்புணர்வின் அடையாளம். வாழ்க்கை மனிதனை சோதிக்கும் போது தான் அவன் தனது உண்மையான சக்தியை கண்டுபிடிக்கிறான். என் தங்கமே, ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும்போது அது இருளை மட்டுமே பார்க்கும். அந்த இருள் முடிவாக தோன்றலாம். ஆனால் அந்த இருள் தான் அதன் வளர்ச்சியின் ஆரம்பம். சில நாட்கள் கழித்து அது முளைத்து வெளிச்சத்தை நோக்கி மேலே வருகிறது. தங்க பிள்ளையே, அதுபோல உன் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இருள் வந்திருக்கலாம். அந்த இருள் உன்னை தடுக்க வரவில்லை. அது உன் வளர்ச்சியை உருவாக்க வந்தது. நீ கடந்த காலத்தில் சந்தித்த வலிகளை நினைத்தால் இன்னும் உன் இதயம் கொஞ்சம் கனமாக இருக்கலாம். சில வார்த்தைகள் இன்னும் உன் மனதில் ஒலித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த அனுபவங்கள் உன்னை உடைக்கவில்லை. அவை உன்னை வலிமையான மனிதனாக மாற்றின. என் தங்கமே, வாழ்க்கை ஒரு ஆசிரியர் போல. அது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. சில பாடங்கள் எளிதாக இருக்கும். சில பாடங்கள் மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் அந்த கடினமான பாடங்கள் தான் மனிதனை ஆழமாக மாற்றுகின்றன. தங்க பிள்ளையே, நீ ஒருபோதும் உன் முயற்சியை சிறியதாக நினைக்காதே. உலகம் பெரிய வெற்றிகளை மட்டுமே பார்க்கலாம். ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருக்கும் 1000 சிறிய முயற்சிகளை உலகம் காணாது. உன் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உன் எதிர்காலத்தை அமைதியாக கட்டி கொண்டிருக்கிறது. என் தங்கமே, சில நேரங்களில் நீ மிகவும் தனியாக இருப்பது போல உணர்ந்திருக்கிறாய். உன் உணர்வுகளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்திருக்கிறாய். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த நேரத்தில் கூட ஒரு தெய்வ சக்தி உன்னுடன் இருந்தது. அது உன் பாதையை பாதுகாத்தது. நீ எடுத்த ஒவ்வொரு அடியும் முக்கியமானது. அந்த அடிகள் சிறியதாக தோன்றலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த சிறிய அடிகள் தான் ஒருநாள் உன்னை பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, உன் மனதில் இருக்கும் கனவுகளை கைவிடாதே. அந்த கனவுகள் உன் ஆன்மாவின் குரல். சில நேரங்களில் வாழ்க்கை அந்த கனவுகளை சோதிக்கலாம். ஆனால் அந்த சோதனைகள் உன் கனவுகளை அழிக்க வரவில்லை. அவை அவற்றை மேலும் வலிமையாக்க வருகிறவை. தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென மூடப்படலாம். அந்த கதவுகள் மூடப்பட்ட போது உன் இதயம் மிகவும் வலித்திருக்கலாம். ஆனால் காலம் கடந்த பிறகு நீ உணருவாய், அந்த மூடிய கதவுகள் உன்னை ஒரு பெரிய வாய்ப்புக்கு அழைத்துச் சென்றன என்று. என் தங்கமே, உன் கண்ணீரும் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் உன் இதயத்தை சுத்தமாக்கியது. வலி அனுபவித்த மனிதன் தான் மற்றவர்களின் வலியை உண்மையாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் தான் உன் இதயம் இன்று கருணையால் நிரம்பி இருக்கிறது. தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சில நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். சில நாட்கள் மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் அந்த இரண்டும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை ஒருபோதும் அணைய விடாதே. அந்த ஒளி தான் உன் நம்பிக்கை. இருள் அதிகமாக இருந்தாலும் அந்த ஒளி உன் பாதையை காட்டும். தங்க பிள்ளையே, நீ நினைப்பதற்கும் அதிகமாக வலிமையானவன். சில நேரங்களில் உனக்கே அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை ஒவ்வொரு சோதனையின் மூலம் அந்த வலிமையை வெளியில் கொண்டு வருகிறது. என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் பல விஷயங்கள் தெளிவாக புரியும். இன்று புரியாத பல நிகழ்வுகள் அந்த நாளில் அர்த்தம் பெறும். அந்த புரிதல் உன் இதயத்தில் அமைதியை உருவாக்கும். தங்க பிள்ளையே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் தொடர்கிறது. அந்த பயணத்தில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. இன்னும் பல ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் மலர காத்திருக்கின்றன. என் தங்கமே, அமைதியாக நம்பிக்கையுடன் முன்னே செல். உன்
உள்ளத்தில் இருக்கும் தைரியத்தை பாதுகாத்து வை. காலம் உனக்காக மெதுவாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அந்த மாற்றம் முழுமையாக உன் வாழ்க்கையில் மலரும். அந்த நாளில் தங்க பிள்ளையே, நீ உன் பயணத்தை நினைத்து சிரிப்பாய். இன்று நீ சந்தித்த ஒவ்வொரு சவாலும் உன் வாழ்க்கையை உயர்த்த வந்த ஆசீர்வாதம் என்று புரிந்து கொள்வாய். அப்போது உன் இதயம் நன்றியுடன் நிறைந்து ஒளியாக மாறும். என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதி வெறுமையானது அல்ல, அது ஒரு ஆழமான மாற்றத்தின் தொடக்கம். மனிதன் வாழ்க்கையில் மிக பெரிய விஷயங்கள் பல நேரங்களில் சத்தமில்லாமல் தான் நடக்கின்றன. மரம் வளரும்போது அது சத்தம் செய்யாது. மலர் மலரும்போது அது சத்தம் செய்யாது. அதுபோல தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் பல ஆசீர்வாதங்கள் அமைதியாக உருவாகி கொண்டிருக்கின்றன. நீ சில நாட்களில் மிகவும் சோர்வாக உணர்ந்திருக்கிறாய். மனதில் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நான் எடுத்த பாதை சரியா என்று உன் மனம் சந்தேகப்பட்டிருக்கிறது. ஆனால் தங்க பிள்ளையே, அந்த சந்தேகங்கள் கூட உன் விழிப்புணர்வின் ஒரு பகுதி. உண்மையை தேடும் மனதில் தான் அந்த கேள்விகள் எழும். அந்த தேடல் தான் ஒருநாள் உன்னை தெளிவான பாதைக்கு அழைத்து செல்லும். என் தங்கமே, நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை உடைக்க வரவில்லை. அவை உன்னை உருவாக்க வந்தவை. ஒரு சிற்பி கல்லை செதுக்கும் போது அந்த கல்லுக்கு வலி இருக்கும். ஆனால் அந்த செதுக்குதலின் முடிவில் ஒரு அழகான சிலை உருவாகும். அதுபோல தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் உன் ஆன்மாவை அழகாக வடிவமைத்து கொண்டிருக்கின்றன. சில நேரங்களில் நீ முழுவதும் தனியாக இருப்பது போல தோன்றும். உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்திருக்கிறாய். ஆனால் அந்த நேரத்தில் கூட ஒரு தெய்வ அருள் உன்னுடன் இருந்தது. அது உன் கண்களுக்கு தெரியாமல் உன் அடிகளை காத்தது. அந்த அருள்தான் உன்னை இன்றுவரை கொண்டு வந்தது. தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கும் கனவுகளை ஒருபோதும் சிறியதாக நினைக்காதே. அந்த கனவுகள் உன் ஆன்மாவின் அழைப்பு. மனிதன் உள்ளத்தில் தோன்றும் ஒவ்வொரு நல்ல கனவும் ஒரு காரணத்திற்காகவே வருகிறது. அந்த கனவுகள் உன் வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்திற்கு அழைத்து செல்லும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென மூடப்பட்டிருக்கலாம். அந்த கதவுகள் மூடப்பட்ட போது நீ மிகவும் வருந்தியிருக்கிறாய். அந்த வாய்ப்புகள் மீண்டும் வராது என்று நினைத்திருக்கிறாய். ஆனால் உண்மையில் சில கதவுகள் மூடப்படுவது உன்னை ஒரு பெரிய கதவுக்கு அழைத்து செல்லும். அந்த பெரிய கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. ஆனால் அது உன் பாதையில் காத்திருக்கிறது. தங்க பிள்ளையே, சில நேரங்களில் மனிதர்களின் வார்த்தைகள் உன் இதயத்தை காயப்படுத்தியிருக்கலாம். யாரோ சொன்ன ஒரு சிறிய வார்த்தை கூட உன் மனதில் பெரிய வலியை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் உன் மதிப்பை தீர்மானிக்காது. உன் மதிப்பு உன் உள்ளத்தின் ஒளியில் இருக்கிறது. அந்த ஒளி யாராலும் அணைக்க முடியாது. என் தங்கமே, வாழ்க்கை ஒரு நதி போல ஓடுகிறது. அந்த நதி சில இடங்களில் அமைதியாக இருக்கும். சில இடங்களில் அதில் பெரிய அலைகள் இருக்கும். ஆனால் அந்த நதி எப்போதும் முன்னே தான் செல்லும். அதுபோல உன் வாழ்க்கையும் முன்னே சென்று கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் மெதுவாக, சில நேரங்களில் வேகமாக. ஆனால் அது ஒருபோதும் நிற்காது. தங்க பிள்ளையே, நீ செய்த ஒவ்வொரு நல்ல செயலும் இந்த உலகத்தில் ஒரு விதையாக விழுகிறது. அந்த விதைகள் உடனே மரமாக மாறாது. ஆனால் காலம் அதை வளர்க்கும். ஒரு நாள் அந்த விதைகள் பெரிய மரமாக மாறும். அந்த மரம் உன் வாழ்க்கைக்கு நிழல் தரும். என் தங்கமே, உன் கண்ணீரும் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் உன் இதயத்தை சுத்தமாக்கியது. அது உன் ஆன்மாவை மென்மையாக மாற்றியது. வலி அனுபவித்த மனிதன் தான் மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ள முடியும். அந்த அனுபவம் உன்னை ஒரு கருணை நிறைந்த மனிதனாக மாற்றுகிறது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சில நாட்கள் மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். எந்த பெரிய நிகழ்வும் இல்லாத நாட்கள் போல இருக்கும். ஆனால் அந்த சாதாரண நாட்களிலும் வாழ்க்கை அமைதியாக உன் எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. என் தங்கமே, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் மிகவும் முக்கியமானது. அந்த சிறிய அடிகள் தான் ஒருநாள் உன்னை பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். மனிதர்கள் பெரும்பாலும் பெரிய வெற்றியை மட்டுமே பார்க்கிறார்கள்.
ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருக்கும் 1000 சிறிய முயற்சிகளை அவர்கள் காண மாட்டார்கள். தங்க பிள்ளையே, உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கையை கைவிடாதே. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் விளக்கு. இருள் அதிகமாக இருந்தாலும் அந்த விளக்கு உன் பாதையை காட்டும். அந்த விளக்கு அணைந்துவிட்டால் தான் மனிதன் தன் வழியை இழக்கிறான். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் பல விஷயங்கள் தெளிவாக புரியும். இன்று புரியாத பல நிகழ்வுகள் அந்த நாளில் அர்த்தம் பெறும். அந்த புரிதல் உன் மனதில் அமைதியை உருவாக்கும். தங்க பிள்ளையே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் தொடர்கிறது. அந்த பயணத்தில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. இன்னும் பல மகிழ்ச்சிகள் உன் இதயத்தை தொட காத்திருக்கின்றன. என் தங்கமே, அமைதியாக நம்பிக்கையுடன் முன்னே செல். உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை பாதுகாத்து வை. அந்த ஒளி தான் உன் பாதையை பிரகாசமாக்கும். காலம் உனக்காக மெதுவாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அந்த மாற்றம் முழுமையாக உன் வாழ்க்கையில் மலரும். அந்த நாளில் நீ உன் பயணத்தை நினைத்து சிரிப்பாய். உன் இதயம் நன்றியுடன் நிறைந்து ஒளியாக மாறும். என் தங்கமே, வாழ்க்கை உன்னை பல தருணங்களில் சோதித்திருக்கலாம். சில நேரங்களில் அந்த சோதனைகள் மிகவும் கடினமாக இருந்திருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த சோதனைகள் உன்னை உடைக்க வரவில்லை. அவை உன் உள்ளத்தில் மறைந்து இருக்கும் வலிமையை வெளியில் கொண்டு வர வந்தவை. மனிதன் தனது உண்மையான சக்தியை அறிந்து கொள்வது பெரும்பாலும் அவன் சவால்களை எதிர்கொள்ளும் தருணங்களில் தான். நீ சில நேரங்களில் மிகவும் அமைதியாக இருந்திருக்கிறாய். அந்த அமைதியில் பல எண்ணங்கள் உன் மனதில் வந்திருக்கின்றன. நான் எடுத்த முடிவுகள் சரியா என்று நீ உன்னை கேட்டிருக்கிறாய். என் முயற்சிகள் ஒரு நாள் பலன் தருமா என்று நீ எண்ணியிருக்கிறாய். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த எண்ணங்கள் உன் பயணத்தின் ஒரு பகுதிதான். அந்த சிந்தனைகள் தான் உன்னை இன்னும் விழிப்புணர்ச்சியுடன் முன்னே செல்ல வைக்கின்றன. என் தங்கமே, ஒரு மரம் பெரியதாக வளர வேண்டும் என்றால் அது பல காற்றுகளையும் மழைகளையும் சந்திக்க வேண்டும். அந்த காற்று அதன் வேர் வலிமையாக வளர உதவுகிறது. அதுபோல தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வந்த சோதனைகள் உன் உள்ளத்தின் வேர்களை வலிமையாக்கின. சில நேரங்களில் நீ மிகவும் தனிமையாக உணர்ந்திருக்கலாம். உலகம் முழுவதும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றியிருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த நேரங்களிலும் நீ முழுமையாக தனியாக இருக்கவில்லை. ஒரு தெய்வ அருள் அமைதியாக உன்னுடன் இருந்தது. அது உன் பாதையை காத்தது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் கனவுகள் மிகவும் முக்கியமானவை. அவை வெறும் எண்ணங்கள் அல்ல. அவை உன் ஆன்மாவின் அழைப்பு. அந்த கனவுகள் உன்னை ஒரு புதிய வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும் சக்தி கொண்டவை. தங்க பிள்ளையே, சில நேரங்களில் வாழ்க்கை ஒரு கதவை மூடிவிடும். அந்த கதவு மூடப்பட்ட போது உன் இதயம் மிகவும் வலித்திருக்கலாம். ஆனால் அந்த கதவு மூடப்படவில்லை என்றால் நீ பார்க்க வேண்டிய மற்றொரு பெரிய வாய்ப்பை நீ பார்க்காமல் போயிருப்பாய். என் தங்கமே, உன் கண்ணீரும் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் உன் இதயத்தை மென்மையாக்கியது. அது உன்னை மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் மனிதனாக மாற்றியது. தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு நதி போல ஓடுகிறது. அந்த நதி சில இடங்களில் அமைதியாக இருக்கும். சில இடங்களில் அதில் பெரிய அலைகள் இருக்கும். ஆனால் அந்த நதி ஒருபோதும் நின்று விடாது. அது எப்போதும் முன்னே தான் செல்லும். அதுபோல உன் வாழ்க்கையும் முன்னே செல்லுகிறது. என் தங்கமே, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் மிகவும் முக்கியமானது. அந்த முயற்சிகள் இன்று பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் சென்றபோது அவை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். தங்க பிள்ளையே, உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் ஒளி. இருள் எவ்வளவு இருந்தாலும் அந்த ஒளி உன் பாதையை காட்டும். என் தங்கமே, சில நாட்கள் மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். எந்த பெரிய நிகழ்வும் இல்லாத நாட்கள் போல இருக்கும். ஆனால் அந்த நாட்களிலும் வாழ்க்கை அமைதியாக உன் எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொரு மனிதனின் பயணமும் தனித்துவமானது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றி வரும் நேரமும் வேறுபடும். என் தங்கமே, நீ சில நேரங்களில் மிகவும் சோர்வாக உணர்ந்திருக்கலாம்.
ஆனால் அந்த சோர்வு கூட உன் பயணத்தின் ஒரு பகுதி. ஓய்வெடுத்து மீண்டும் எழும்போது மனிதன் இன்னும் வலிமையாக மாறுகிறான். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை பாதுகாத்து வை. அந்த ஒளி தான் உன் ஆன்மாவின் உண்மையான சக்தி. என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் பல விஷயங்கள் தெளிவாக புரியும். இன்று புரியாத பல நிகழ்வுகள் அந்த நாளில் அர்த்தம் பெறும். தங்க பிள்ளையே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் தொடர்கிறது. அந்த பயணத்தில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. என் தங்கமே, அமைதியாக நம்பிக்கையுடன் முன்னே செல். உன் இதயத்தில் இருக்கும் தைரியத்தை கைவிடாதே. காலம் உனக்காக மெதுவாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு அழகான அர்த்தத்தை பெறும். இன்று நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உன்னை உயர்த்த வந்த ஒரு ஆசீர்வாதம் என்று நீ புரிந்து கொள்வாய். அந்த நாளில் உன் இதயம் நன்றியுடன் நிறைந்து ஒளியாக மாறும். என் தங்கமே, வாழ்க்கையின் பாதை எப்போதும் நேராக இருக்காது. சில நேரங்களில் அது வளைந்து செல்லும். சில நேரங்களில் அது ஏற்றமும் இரக்கமும் கொண்டதாக இருக்கும். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த பாதையின் ஒவ்வொரு திருப்பமும் ஒரு காரணத்திற்காகவே இருக்கிறது. மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு தருணமும் அவனை ஒரு புதிய உண்மைக்கு கொண்டு செல்கிறது. நீ சில நேரங்களில் உன் மனதில் ஒரு அமைதியற்ற உணர்வை அனுபவித்திருக்கலாம். எல்லாம் சரியாக இருந்தாலும் ஏதோ ஒன்று பூர்த்தியாக இல்லை போல தோன்றியிருக்கலாம். தங்க பிள்ளையே, அந்த உணர்வு உன் ஆன்மாவின் விழிப்புணர்வு. அது உன்னை இன்னும் உயர்ந்த ஒரு நிலைக்கு அழைக்கிறது. என் தங்கமே, நீ சந்தித்த சவால்கள் உன் வாழ்க்கையில் தற்காலிகமாக வந்த மேகங்கள் போல. அந்த மேகங்கள் சூரியனை மறைத்தாலும் சூரியன் மறைந்து போவதில்லை. அதுபோல தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி எந்த சோதனையாலும் அழிக்கப்பட முடியாது. சில நேரங்களில் மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் அமைதியை அவர்கள் பலவீனம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, உண்மையான வலிமை பெரும்பாலும் அமைதியில் தான் இருக்கும். அதிக சத்தம் இல்லாமல் இருக்கும் மனிதர்களின் உள்ளத்தில் தான் மிகப்பெரிய சக்தி மறைந்து இருக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் உன் இதயத்தை காயப்படுத்தியிருக்கலாம். அந்த காயங்கள் சில நேரங்களில் மறக்க முடியாததாக தோன்றலாம். ஆனால் தங்க பிள்ளையே, காலம் ஒரு பெரிய மருந்து. அது மெதுவாக அந்த காயங்களை ஆற்றுகிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் முக்கியமானது. அந்த அடிகள் சிறியதாக தோன்றலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த சிறிய அடிகள் தான் ஒருநாள் உன்னை பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, வாழ்க்கை ஒரு புத்தகம் போல. ஒவ்வொரு நாளும் அதில் ஒரு புதிய பக்கம் எழுதப்படுகிறது. சில பக்கங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கும். சில பக்கங்கள் கண்ணீரால் நிறைந்திருக்கும். ஆனால் அந்த எல்லா பக்கங்களும் சேர்ந்து தான் ஒரு முழுமையான கதையை உருவாக்குகின்றன. தங்க பிள்ளையே, நீ சில நேரங்களில் மிகவும் சோர்வாக உணர்ந்திருக்கலாம். உன் முயற்சிகள் எதற்காக என்று கூட உன் மனம் கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த நேரங்களிலும் நீ முன்னே செல்ல முடிவு செய்தாய். அதுவே உன் உண்மையான தைரியம். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் கனவுகள் மிகவும் சக்திவாய்ந்தவை. அந்த கனவுகள் உன்னை ஒரு புதிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். சில நேரங்களில் அந்த கனவுகள் தூரத்தில் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் தங்க பிள்ளையே, நம்பிக்கையுடன் முன்னே சென்றால் அவை ஒரு நாள் நிச்சயமாக நிஜமாகும். சில நேரங்களில் வாழ்க்கை ஒரு கதவை மூடிவிடும். அந்த கதவு மூடப்பட்ட போது உன் இதயம் மிகவும் வலித்திருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த கதவு மூடப்படவில்லை என்றால் நீ பார்க்க வேண்டிய மற்றொரு பெரிய வாய்ப்பை நீ காணாமல் போயிருப்பாய். என் தங்கமே, உன் கண்ணீரும் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் உன் இதயத்தை சுத்தமாக்கியது. அது உன்னை மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் மனிதனாக மாற்றியது. தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சில நாட்கள் மிகவும் அழகாக இருக்கும். சில நாட்கள் மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் அந்த இரண்டும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஏன் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை ஒருபோதும் அணைய விடாதே. அந்த ஒளி தான் உன் நம்பிக்கை. இருள் அதிகமாக இருந்தாலும் அந்த ஒளி உன் பாதையை காட்டும்.
தங்க பிள்ளையே, நீ நினைப்பதற்கும் அதிகமாக வலிமையானவன். சில நேரங்களில் உனக்கே அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை ஒவ்வொரு சோதனையின் மூலம் அந்த வலிமையை வெளியில் கொண்டு வருகிறது. என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் பல விஷயங்கள் தெளிவாக புரியும். இன்று புரியாத பல நிகழ்வுகள் அந்த நாளில் அர்த்தம் பெறும். தங்க பிள்ளையே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் தொடர்கிறது. அந்த பயணத்தில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. என் தங்கமே, அமைதியாக நம்பிக்கையுடன் முன்னே செல். உன் இதயத்தில் இருக்கும் தைரியத்தை கைவிடாதே. காலம் உனக்காக மெதுவாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை நினைத்து சிரிப்பாய். இன்று நீ சந்தித்த ஒவ்வொரு சவாலும் உன்னை உயர்த்த வந்த ஆசீர்வாதம் என்று புரிந்து கொள்வாய். அந்த நாளில் உன் இதயம் நன்றியுடன் நிறைந்து அமைதியாக ஒளிரும். என் தங்கமே, வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அர்த்தத்தை உனக்கு தருகிறது. சில நாட்களில் அந்த அர்த்தம் தெளிவாக தெரியும். சில நாட்களில் அது மறைந்து இருக்கும். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த மறைந்த அர்த்தமும் ஒரு நாள் வெளிச்சமாக மாறும். மனிதன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் உடனே புரிந்து கொள்ள முடியாது. காலம் தான் பல உண்மைகளை மெதுவாக திறந்து காட்டும். நீ சில நேரங்களில் உன் மனதில் ஒரு சோர்வை உணர்ந்திருக்கலாம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் எல்லாம் மெதுவாக தான் நகர்கிறது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, மெதுவாக நகரும் விஷயங்கள் தான் பல நேரங்களில் மிகவும் வலிமையான அடித்தளத்தை உருவாக்குகின்றன. வேகமாக கட்டப்பட்ட வீடு சில நேரங்களில் எளிதில் இடிந்து போகலாம். ஆனால் மெதுவாக கட்டப்பட்ட வீடு மிகவும் உறுதியானதாக இருக்கும். என் தங்கமே, நீ அனுபவித்த கஷ்டங்கள் உன்னை உடைக்கவில்லை. அவை உன்னை வடிவமைத்தன. ஒரு சிற்பி கல்லை செதுக்கும்போது அந்த கல்லுக்கு வலி இருக்கும். ஆனால் அந்த செதுக்குதலின் முடிவில் ஒரு அழகான உருவம் உருவாகும். அதுபோல தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் உன் ஆன்மாவை அழகாக வடிவமைத்து கொண்டிருக்கின்றன. சில நேரங்களில் மனிதர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். உன் அமைதியை அவர்கள் பலவீனம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அமைதி என்பது பலவீனம் அல்ல. அது ஒரு ஆழமான வலிமை. சத்தம் செய்யாமல் இருக்கும் மனிதர்களின் உள்ளத்தில் தான் பெரும்பாலும் பெரிய சக்தி மறைந்து இருக்கும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி மிகவும் தூய்மையானது. அந்த ஒளி உன் நம்பிக்கையும் உன் அன்பும் உன் உண்மையும் சேர்ந்த ஒன்று. அந்த ஒளி சில நேரங்களில் மங்கியதாக தோன்றலாம். ஆனால் அது ஒருபோதும் அணையாது. தங்க பிள்ளையே, நீ கடந்த காலத்தில் சந்தித்த தோல்விகள் கூட உன் வாழ்க்கையில் ஒரு பாடம்தான். அந்த தோல்விகள் உன்னை நிறுத்தவில்லை. அவை உன்னை இன்னும் புத்திசாலியாக முன்னே செல்ல கற்றுக் கொடுத்தன. என் தங்கமே, வாழ்க்கை ஒரு பயணம் என்று சொல்வது சாதாரணமான வார்த்தை போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அந்த பயணம் மிகவும் ஆழமானது. அந்த பயணத்தில் நீ உன்னை கண்டுபிடிக்கிறாய். உன் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்கிறாய். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ மிகவும் தனியாக இருப்பது போல உணர்ந்திருக்கலாம். உலகம் முழுவதும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்த நேரங்களிலும் உன் உள்ளத்தில் ஒரு தெய்வ ஒளி இருந்தது. அது உன்னை கைவிடவில்லை. என் தங்கமே, உன் இதயத்தில் இருக்கும் கனவுகள் மிகவும் முக்கியமானவை. அவை வெறும் எண்ணங்கள் அல்ல. அவை உன் ஆன்மாவின் அழைப்பு. அந்த அழைப்பை நீ கேட்டு முன்னே சென்றால் உன் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் மலரும். தங்க பிள்ளையே, சில கதவுகள் மூடப்படுவது ஒரு முடிவு அல்ல. அது ஒரு புதிய துவக்கம். அந்த கதவு மூடப்பட்ட போது உன் இதயம் வலித்திருக்கலாம். ஆனால் அந்த வலி உன்னை ஒரு பெரிய உண்மைக்கு தயாராக்கியது. என் தங்கமே, உன் கண்ணீரும் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் உன் இதயத்தை சுத்தமாக்கியது. அது உன்னை இன்னும் கருணையுள்ள மனிதனாக மாற்றியது. தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு நதி போல தொடர்ந்து ஓடுகிறது. அந்த நதி சில இடங்களில் அமைதியாக இருக்கும். சில இடங்களில் அதில் பெரிய அலைகள் இருக்கும். ஆனால் அந்த நதி ஒருபோதும் நின்று விடாது. அது எப்போதும் முன்னே தான் செல்லும். என் தங்கமே, உன் வாழ்க்கையும் அப்படித்தான். சில நேரங்களில் மெதுவாக, சில நேரங்களில் வேகமாக. ஆனால் அது முன்னே தான் செல்கிறது.
தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை மிக பெரிய சக்தி. அந்த நம்பிக்கை தான் இருளில் கூட உன் பாதையை வெளிச்சமாக்கும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் பல விஷயங்கள் தெளிவாக புரியும். இன்று புரியாத பல நிகழ்வுகள் அந்த நாளில் அர்த்தம் பெறும். தங்க பிள்ளையே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் தொடர்கிறது. அந்த பயணத்தில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. என் தங்கமே, அமைதியாக நம்பிக்கையுடன் முன்னே செல். உன் இதயத்தில் இருக்கும் அன்பையும் நம்பிக்கையையும் கைவிடாதே. ஒரு நாள் தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை நினைத்து சிரிப்பாய். இன்று நீ சந்தித்த ஒவ்வொரு சவாலும் உன்னை உயர்த்த வந்த ஒரு ஆசீர்வாதம் என்று புரிந்து கொள்வாய். அந்த நாளில் உன் இதயம் நன்றியுடன் நிரம்பி அமைதியாக ஒளிரும். என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் நாம் எதிர்பார்ப்பது போல அமைதியாக இருக்காது. சில நேரங்களில் அது காற்று வீசும் கடலாக மாறும். அலைகள் உயரமாக எழும். அந்த அலைகளை பார்த்தால் ஒரு கணம் பயம் தோன்றலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த அலைகள் கடலின் சக்தியை காட்டுகின்றன. அதுபோல வாழ்க்கையின் சவால்கள் உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை உனக்கே காட்டுகின்றன. நீ சில நேரங்களில் உன் மனதில் ஒரு சிறிய சந்தேகத்தை உணர்ந்திருக்கலாம். நான் எடுத்த பாதை சரியா என்று உன் உள்ளம் கேட்டிருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த கேள்விகள் உன் பலவீனத்தின் அடையாளம் அல்ல. அவை உன் உண்மையை தேடும் மனதின் அடையாளம். உண்மையை தேடும் மனம் ஒருநாள் தெளிவான பாதையை கண்டுபிடிக்கும். என் தங்கமே, நீ சந்தித்த வலிகள் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசிரியராக இருந்திருக்கின்றன. அந்த வலிகள் முதலில் மிகவும் கடினமாக தோன்றின. ஆனால் காலம் கடந்தபோது அவை உனக்கு ஒரு ஆழமான புரிதலை கொடுத்தன. மனிதன் அனுபவத்தின் மூலம் தான் உண்மையான அறிவை பெறுகிறான். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ முழுவதும் தனியாக இருப்பது போல தோன்றியிருக்கலாம். உன் உணர்வுகளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று உன் மனம் எண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் கூட ஒரு தெய்வ அருள் உன்னை கைவிடவில்லை. அது அமைதியாக உன் பாதையை காத்து கொண்டிருந்தது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் உன் இதயத்தை காயப்படுத்தியிருக்கலாம். அந்த காயங்கள் சில நேரங்களில் மறக்க முடியாததாக தோன்றலாம். ஆனால் தங்க பிள்ளையே, காலம் ஒரு பெரிய மருந்து. அது மெதுவாக அந்த காயங்களை ஆற்றுகிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் மிகவும் முக்கியமானது. அந்த அடிகள் சிறியதாக தோன்றலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த சிறிய அடிகள் தான் ஒருநாள் உன்னை பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, வாழ்க்கை ஒரு தோட்டம் போல. அந்த தோட்டத்தில் பல விதமான விதைகள் விதைக்கப்படுகின்றன. சில விதைகள் விரைவாக வளர்க்கின்றன. சில விதைகள் மெதுவாக வளர்க்கின்றன. ஆனால் தங்க பிள்ளையே, மெதுவாக வளர்ந்த மரங்கள் தான் அதிக நிழலை தருகின்றன. சில நேரங்களில் நீ மிகவும் சோர்வாக உணர்ந்திருக்கலாம். உன் முயற்சிகள் போதுமா என்று கூட உன் மனம் கேட்டிருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த சோர்வு கூட உன் பயணத்தின் ஒரு பகுதி. ஓய்வெடுத்து மீண்டும் எழும்போது மனிதன் இன்னும் வலிமையாக மாறுகிறான். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் கனவுகள் மிகவும் முக்கியமானவை. அவை வெறும் எண்ணங்கள் அல்ல. அவை உன் ஆன்மாவின் குரல். அந்த குரலை நீ கேட்டு முன்னே சென்றால் உன் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் மலரும். தங்க பிள்ளையே, சில கதவுகள் திடீரென மூடப்படலாம். அந்த கதவு மூடப்பட்ட போது உன் இதயம் மிகவும் வலித்திருக்கலாம். ஆனால் அந்த கதவு மூடப்படவில்லை என்றால் நீ பார்க்க வேண்டிய மற்றொரு பெரிய வாய்ப்பை நீ காணாமல் போயிருப்பாய். என் தங்கமே, உன் கண்ணீரும் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் உன் இதயத்தை சுத்தமாக்கியது. அது உன்னை மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் மனிதனாக மாற்றியது. தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சில நாட்கள் மிகவும் அழகாக இருக்கும். சில நாட்கள் மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் அந்த இரண்டும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை ஒருபோதும் அணைய விடாதே. அந்த ஒளி தான் உன் நம்பிக்கை. இருள் அதிகமாக இருந்தாலும் அந்த ஒளி உன் பாதையை காட்டும். தங்க பிள்ளையே, நீ நினைப்பதற்கும் அதிகமாக வலிமையானவன். சில நேரங்களில் உனக்கே அது தெரியாமல் இருக்கலாம்.
ஆனால் வாழ்க்கை ஒவ்வொரு சோதனையின் மூலம் அந்த வலிமையை வெளியில் கொண்டு வருகிறது. என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் பல விஷயங்கள் தெளிவாக புரியும். இன்று புரியாத பல நிகழ்வுகள் அந்த நாளில் அர்த்தம் பெறும். தங்க பிள்ளையே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் தொடர்கிறது. அந்த பயணத்தில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. என் தங்கமே, அமைதியாக நம்பிக்கையுடன் முன்னே செல். உன் இதயத்தில் இருக்கும் தைரியத்தை கைவிடாதே. காலம் உனக்காக மெதுவாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை நினைத்து சிரிப்பாய். இன்று நீ சந்தித்த ஒவ்வொரு சவாலும் உன்னை உயர்த்த வந்த ஆசீர்வாதம் என்று புரிந்து கொள்வாய். அந்த நாளில் உன் இதயம் நன்றியுடன் நிரம்பி அமைதியாக ஒளிரும்.